ஏனுங்க என்ஜி பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு சுக்கிரம் மூடம் தானுங்க. இந்த குரு சுக்கிரம் மூடம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்க வரீங்களா? இந்த குரு சுக்கிரம் மூடம் அப்படிங்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் திரு நெல்லை வசந்தன் ஐயா. அந்த குரு தான் கண்டுபிடிச்சாரு. அவருடைய அகாடமி சென்னையில இருக்கு. என்கேவி அகாடமின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சரி, இந்த குரு சுக்கிரம் மூடம்னா என்னன்னுங்க, அதை தாங்க சொல்ல வரேன். அதாவதுங்க, இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே கட்டத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு குரு சுக்கிர மூடமுங்க. குருவோடைய பார்வை 5-9 சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுடைய பார்வையில 7ஆம் பார்வையில குரு இருந்தாலோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா குரு சுக்கிரம் மூடமுங்க. இந்த குரு சுக்கிரம் மூடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவதுங்க, இந்த குருங்கிறவர் பாத்தீங்கன்னா தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இவங்க 2 பேத்துக்கும் பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வு கொண்ட கிரகங்கள். இது 2ம் ஒரே கட்டத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு திருமணமாயி குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, பொருளாதார ரீதியா அள்ளி கொடுத்துருங்க. பொருளாதார ரீதியா அள்ளி கொடுத்துருச்சுன்னா திருமண வாழ்க்கையில கை வைக்கும். எப்படி கை வைக்கும் அப்படின்னா, ஒன்னு புருஷன் வெளிநாட்டுல கோடி கோடியா சம்பாதிப்பாப்புல, பொண்டாட்டி இந்தியாவில இருக்கும். பொண்டாட்டி வெளிநாட்டுல கோடி கோடியா சம்பாதிக்கும், புருஷன் இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருப்பார். இப்படி பிரிச்சு வைக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரம் மூடம் ஒரே வீட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அவங்க சர்வே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி கருத்து வேறுபாடும் அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் இந்த குரு சுக்கிரம் மூடம் பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சோ அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே தன்னை எப்போதுமே பிஸியா வச்சுக்கணும். 6 நாள் பிஸியாவே வச்சுக்கணும். 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கோ மனசு விட்டு ஏதாவது அவங்களுடைய பர்சனல்ஸ் விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 நாள் வச்சுக்கவே கூடாது. அந்த 6ஆவது நாள் 1 டே மட்டும், ஏதாவது ஒரு 7ஆவது நாள் 1 டே மட்டும் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு எங்கேயோ வெளியே போய் அவங்க 2 பேரும் தன்னுடைய அன்பு உணர்ச்சியும் காதல் உணர்ச்சியும் இல்ல தன்னுடைய காம உணர்ச்சியும் வெளிக்காட்டணும் அப்படின்னு வாழ்ந்தாங்கன்னா இந்த குரு சுக்கிரன் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்னா இருக்குன்னா அது குரு சுக்கிரம் மூடம்னு சொல்லிட்டேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணோடைய சாபம் அந்த குடும்பத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் ஒரே காம்பினேஷன்ல அவங்க ஜாதகம் இருக்கு. அவங்க ஒரு பையனை கட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய மாமியா கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சரியான புரிதல் இல்லாம மாமியா அந்த பொண்ணை வாழ விடாம அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு 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 அந்த பொண்ணு மனசுன்னு வாழா வெட்டியா வீட்டுக்கு போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். சேம் ஆம்பளைக்கு இந்த குரு சுக்கிரம் மூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் கட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஆணுக்கு சரியான கௌரவம் கொடுக்காம சரியான மரியாதை கொடுக்காம அவருமே பாத்தீங்கன்னா மனசு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வாழ விடாமலே பண்ணும். சரிங்க, இப்படி எல்லாம் நெகட்டிவ் சொல்றீங்க, இதுக்கு என்னதாங்க பண்ணும் அப்படின்னா, நம்ம வசந்தனையா இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு கொண்ட ஒரு மிருகம் இருக்கு. சென்னையில இருக்கிறவங்க உங்களோட ஜாதகத்துல குரு சுக்கிரம் மூடம் இருந்துச்சுன்னா வண்டலூர் ஜூக்கு போங்க. வண்டலூர் ஜூக்கு போனீங்கன்னா அங்க தேவாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிருகம் இருக்கும். அந்த தேவாங்க போய் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கனாலே இந்த குரு சுக்கிர மூடமான தோஷம் 90% குறைஞ்சிரும். அப்ப திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையோ பொருளாதாரத்துல வரக்கூடிய பிரச்சனையோ குறையும். அதான் சொன்னல, ஒண்ணு பொருளாதாரத்துல உச்சத்துல கொண்டு போச்சுன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமா வாழ முடியாத சுச்சுவேஷனை பண்ணி வச்சிரும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா பொருளாதாரமே இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு போய் அது ஒரு சண்டையாக்கி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திடும். சோ அந்த தேவாங்க பார்க்கும்போது அந்த குரு சுக்கரனுடைய இணைவுல உருவான அந்த மிருகத்தை நாமளே கண்ணால பார்க்கும்போது அந்த தோஷம் விலகி நமக்கு சில நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, அந்த குரு சுக்கரனுக்கு உண்டான நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இது நீங்க என்கேவி அகாடமிக்கு போய் பணம் கட்டி படிச்சீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம வெளிப்படையா நம்ம யூடியூப் சேனல்ல சொல்ல முடியாது. ஏன்னா குரு ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் குருவுக்கு சமம். அவர் பேரை நம்ம புகழ் பெற வைக்கணும், அவருடைய அகாடமியை புகழ் பெற வைக்கணும்,
அதை வந்து நம்ம வந்து அவர் பேரை சொல்லாமலே திருடிக்கிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரெண்டா ஒரு பாட்டு போகுமே, நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாந்தி எடுத்ததை நாம கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னா அது முறை கிடையாது. அதனால வந்து அங்க போய் நீங்க படிச்சு தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய பரிகாரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குரு சுக்கர மூடத்துக்கு உண்டான ரிசல்ட் இதுதாங்க. நீங்க போய் தேவாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜூவில் வந்து அந்த தேவாங்குக்கு ஃபுட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த குரு சுக்கர மூடத்துக்கு உண்டான விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யாங்க.